அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், சிஎஸ்கே கேரியர் கைடன்ஸ் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் முடிஞ்சதுங்க. பிரச்சனைகள் ஒரு சைடு ஓடிட்டுருக்கு. வி ஆர் நியரிங் கவுன்சிலிங் டேட்டுங்க. 6th கவுன்சிலிங் டேட் ஆஸ் பர் ஷெடியூல் சொல்லியிருக்காங்க. வி ஆர் நியரிங் கவுன்சிலிங் டேட் அப்படிங்கிறதுனால கவுன்சிலிங் ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த ரீநீட் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட் முடிவு பண்ணோம். ஆஸ் வெல் ஆஸ் பார்த்திங்க அப்படின்னா 8th பார்த்திங்கன்னா எல்லா கேசஸுமே பார்த்திங்கன்னா ஃபைல் அப் பண்ணி அரௌண்ட் 25 கேசஸ் பார்த்திங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சந்திரசூட் அவர் பார்த்திங்க அப்படின்னா 8th அவரோட தலைமையிலான அமர்வு பார்த்திங்க அப்படின்னா 8th இந்த நீட்டுக்குண்டான எல்லா விதமான வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் நியூஸுங்க. ஆஸ் வெல் ஆஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த நீட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீட் வினாத்தாள் கசிவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதில் ஈடுபட்டவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற உறுதியை அளிச்சிருக்காருங்க. இதுதான் இன்றைக்கி உண்டான லேட்டஸ்ட் நியூஸுங்க. இந்த வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவங்க மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத மத்திய அரசு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான கேசஸ் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வரப்போ அவங்க 2 சைடோட இதையும் கேட்டுட்டு அதுக்குண்டான வேர்டிக்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் சைடு இருக்கட்டுங்க. நாம் ஆஸ் பர் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா 6th கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா NTA சொல்லியிருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான இதுக்காக தான் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட பெனிஃபிட்ஸ்க்காக நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். எங்கள் வீடியோ பார்த்ததில் ஒரு சில டவுட்ஸ் கண்டிப்பாக கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்கள நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தது தான் பார்த்திங்கன்னா பிடிஎஸ்க்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ரிலேஷன்ஸில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது பிடிஎஸ்க்கு டைப் பண்ணுறவங்க இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனிவே நம்ம இன்றைக்கி பிடிஎஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்னங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா அது தனியாக பார்த்துடலாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற கவுன்சிலிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், ஜென்ரல் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 3 காலேஜஸ்மே பார்த்திங்க அப்படின்னா கவுன்சிலிங் வருது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அரௌண்ட் ஒரு 20 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. அவங்க இந்த கவுன்சிலிங்கில் வருவாங்க. சரி, ரைட் சார். இந்த பிடிஎஸ் படிக்கிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி? நத்திங் பட் பாஸ் மார்க் இருக்கணுங்க. பாஸ் மார்க் இருந்து அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலுக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் 25 ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் 1.5 லட்சம் பேர் எழுதியிருந்தாலுமே அதில் 50% ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாலுமே பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணது அப்படின்னா 25,000 பேர் தான் அப்ளை பண்ணாங்க. மற்றவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த மார்க் கிடைக்காது அப்படிங்கிற இதில் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ்க்கு போயிருக்கலாம், இல்லை ஒரு சிலர் வேறு கோர்சஸ் போயிருக்கலாங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிஎஸ் கிடைக்குமா அப்படிங்கிற அவேர்னஸ் கூட இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பசங்க டாக்டர் ஆகணுங்கிற ஆசையில் தான் இந்த நீட் எழுதணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது இருந்தாலுமே ஒரு சிலர் பிடிஎஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த மார்க்கு மேபி அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லாதனால கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க வேறு கோர்சஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி அந்த அவேர்னஸ் வீடியோ தாங்க இது பண்ண போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா 107 அப்படிங்கிறது லாஸ்ட் மார்க்குங்க. ஆக்சுவலி எலிஜிபிலிட்டி மார்க்காக இருந்துச்சு இந்த ஓபிசி அண்டு SC/ST கேட்டகரி அந்த இதில். இந்த வருஷம் அந்த மார்க் 129 ஆகிருக்கு. அதே பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி EWSக்கு பார்த்திங்கன்னா 164, ஜென்ரல் கேட்டகரி EWS PWD
அவங்களுக்கு வந்து 146 வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் மார்க் இந்த வருஷம் 2024 பாஸ் மார்க் நம்ம கவுன்சிலிங்கில் எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்குனா பாஸ் மார்க் இது தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மார்க் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலாம். ரைட். தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது டென்டல் மெடிக்கல் காலேஜில் என்ன ஃபீஸ் சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு பொறுத்த வரைக்கும் 12,073 rupees லாஸ்ட் இயர் ப்ராஸ்பெக்டஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன். அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,073. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2.5 lakhs. இது வந்து கவர்மெண்ட் ப்ரெஸ்கிரிப்டிவ் ஃபீஸ். இது வந்து ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ் லைக் எம்பிபிஎஸ் இந்த ஃபீஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபீஸ் வாங்குகிறாங்க. ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வாங்குகிற காலேஜஸும் இருக்குங்க. இப்படியும் இருக்குது, அப்படி இருக்குது. இது பேஸ்ட் ஆன் த காலேஜோட ரெப்புடேஷனை பொறுத்து மாறுபடுது. ப்ளஸ் இது இந்த ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் மட்டும்தாங்க நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஹாஸ்டல் ஆர் மெஸ் ஃபீஸ் இன்க்ளூட் ஆகலை. இது வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும் அது அந்தந்த காலேஜோட இதை பேஸ் பண்ணி இந்த மெஸ் ஃபீஸும் ஹாஸ்டல் அக்காமடேஷன் ஃபீஸும் மாறுபடும். சரிங்களா? இது ஒன்லி வந்து ஃபீஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ரைட் சார், இதுதான் பிடிஎஸ்க்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்க. ரைட். லாஸ்ட் இயரோட 2023 க்ளோசிங் கட் ஆஃப் பற்றி கடன்னு பார்த்துடலாங்களா? ரைட்டுங்க. அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து எஸ்டிக்கு 330 மார்க்ஸ், நீட் ஸ்கோர் வந்து 330 எடுத்திருந்த எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சிருக்கு. அவரோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 66ங்க. ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 15,581 இருந்திருக்காரு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து 334. அதே மாதிரி அவரோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 252 அண்ட் அவரோட ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 15,366ங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 397. அவரோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1317 அண்டு ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 12,174. எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 485ங்க. இட்ஸ் ஈக்குவலன் டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸோட க்ளோசிங் கட் ஆஃப் அந்த ப்ரைவேட் அது இதில் முடிஞ்சது இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு. ஸோ கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1895. அதே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 7376. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து 487 அண்ட் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 367. ஸோ ஓவரால் ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 7243. பிசி ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 483. எம்பிசி பிசிஎம்மோட பிசி வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறைச்சிருக்கு ஆக்சுவலி லாஸ்ட் இயர். ஸோ 483. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்கன்னா 4214 அண்ட் ஓவரால் ரேங்க் பார்த்திங்கன்னா 7496. ஓசி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 548 வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோருங்க. அவங்களோட ஓவரால் ரேங்க் பார்த்திங்கன்னா 3682. ஸோ இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கோரை பார்க்குறத விட நான் சொன்ன ரேங்க்கு பார்த்துக்கோங்க. நம்ம சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஓப்பன் ஆகி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் வரப்போ மோராலஸ் இந்த ரேங்க்கில் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5% வேரியேஷன் ரேங்க்கில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து இந்த வருஷம் நிறைய வாட்டி சொல்லியாச்சுங்க கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்திருக்கு, நிறைய பசங்க நல்லா எழுதிருக்காங்க, ரிப்பீட்டர்ஸ் அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 40 to 50 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. பட் பிடிஎஸில் அந்த மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. செல்ஃப் ஃபினான்சிங்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய காம்படிஷனோ பெரிய கட் ஆஃப் வேரியேஷனோ இருக்காது. ஒரு மேபி ஒரு 10 to 20 மார்க்ஸ் வேரியேஷன் வரலாம். ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 40 to 50 மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றமே இல்லை கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், டென்டல் மெடிக்கல் காலேஜஸில் கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்க. செல்ஃப் ஃபினான்சிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 131.
எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 110. இதே எஸ்சி, எம்பிசி, பிசிஎம் அண்ட் பிசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி மார்க்னா 107. யூஸ்வலாக இப்படி இருந்து அப்வேர்டில் போகும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டவுன்வேர்டில் வந்திருக்கு. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் அப்ளையிங் அண்ட் ஹவு மச் சீட்ஸ் அவைலபிள். சரிங்களா, சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க அந்தந்த காலேஜஸ் அந்தந்த கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தாங்க இந்த கட் ஆஃப் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ், அவங்க எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் வந்து ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ்க்கு போயிருக்கலாம். ஸோ அதனால் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் போயிருக்கலாம். அந்த மாதிரி அப்ளை பண்ணாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிடிஎஸ் ட்ரை பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்லாச்சும் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ யாருமே அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.